வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆகஸ்ட் 10 மற்றும் 11ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ். நேற்று நம்ம சண்டே நம்ம வந்து ஜூலை மந்தோடைய கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காம போய் பாருங்க. ஸோ நேற்று சண்டே இன்னைக்கு மண்டேயோட வீடியோ தான் நம்ம சேர்த்து பார்க்க போறோம். ஸோ கிளாஸ்க்குள்ள போயிடலாம் மக்களே. ஸோ எப்பவும் போல நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அது ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போவோம். ஆகஸ்ட் 9ஆம் தேதியுடைய ஃபிளாஷ்பேக் பார்த்துடலாம். Who is the head of the committee to frame தமிழ்நாடு ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி? தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையை வடிவமைக்கும் குழுவின் தலைவர் யார் அப்படின்னா முருகேசன், ஜஸ்டிஸ் முருகேசன், ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, வாட் இஸ் த பாப்புலேஷன் ஆஃப் நீலகிரி தார் இன் தமிழ்நாடு? தமிழ்நாட்டில் நீலகிரி வரையாடுகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னா 1303, ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, வாட் இஸ் த நேம் ஆஃப் தமிழ்நாடு கிளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ்? தமிழ்நாடு அரசின் மாநில மேக கணினி உள்கட்டமைப்பின் பெயர் என்ன அப்படின்னா தமிழ் மேகம், ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, which state is the top exporter state of India? இந்தியாவின் சிறந்த ஏற்றுமதியாளர் மாநிலம் வந்து குஜராத், ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, which organization launched the shine initiative? ஷைன் திட்டத்தை எந்த அமைப்பு தொடங்கியது அப்படின்னா ICMR, இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், அதாவது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில். அடுத்த கேள்வி, who received the MS சுவாமிநாதன் award for food and peace? MS சுவாமிநாதன் உணவு மற்றும் அமைதி விருதை பெற்றவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அடிமோலா அடன்லே, நைஜீரியா நாட்டை சேர்ந்தவர். அடுத்த கேள்வி, which variant of hepatitis is classified as cancer causing virus? எந்த வகை ஹெப்பாட்டிட்டிஸ் புற்றுநோயை உண்டாக்கும் வைரஸ் என வகைப்படுத்தப்பட்டது அப்படின்னா சமீபத்தில் ஹெப்பாட்டிட்டிஸ் டி. அடுத்த கேள்வி, இன்டர்நேஷனல் டே ஆஃப் வேர்ல்ட்ஸ் இண்டிஜினஸ் பீப்புள், உலக பழங்குடியின் மக்கள் தினம் வந்து நமக்கு ஆகஸ்ட் 9ஆம் தேதி. அதே மாதிரி நாகாசக்கி குண்டு போட்ட நாள் அதுவும் ஆகஸ்ட் 9. அதே மாதிரி சமஸ்கிருத தினமும் நமக்கு ஆகஸ்ட் 9ஆம் தேதி. ஸோ இப்போ நம்ம இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்குள்ள போயிடலாம். ஆகஸ்ட் 10 and 11க்கானது. ஸோ முதல்ல நம்ம வந்து தமிழ்நாடு நியூஸ்ல பார்க்க போகிறோம். ஸோ தமிழ்நாடு நியூஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அகல் விளக்கு அப்படிங்கிற திட்டம். அகல் விளக்கு அப்படிங்கிற திட்டம் வந்து 2024-25 மானிய கோரிக்கையில் வந்து நம்மளுடைய சட்டசபையில் அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டம். அந்த திட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அமல்படுத்தியிருக்காங்க. ஓகேவா? எங்கே எப்போ எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் மக்களே. ஸோ பள்ளி கல்வித்துறையுடைய திட்டம். ஸோ வேர் இஸ் த அகல் விளக்கு ஸ்கீம் லான்ச்? அகல் விளக்கு திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தொடங்கப்பட்ட இடம் எங்க அப்படின்னா நமக்கு கீரமங்கலம். ஸோ கீரமங்கலம் அப்படிங்கிற ஒரு இடம், ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி. கீரமங்கலம் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள கீரமங்கலம் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி தான் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ இந்த திட்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் இது. ஸோ இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் நமக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பயனாளிகள் யாரு, என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவிகள் தான் இந்த திட்டத்தினுடைய பயனாளிகள். ஸோ இந்த 9ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் படிக்க வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு வந்து உடல் ரீதியா, சமூக ரீதியா, மன ரீதியாட்டு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் அவங்கள தாக்காம இருக்கணும் அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்துறதற்கான ஒரு திட்டம் தான் இந்த அகல் விளக்கு அப்படிங்கிற திட்டம். அப்போ உடல் ரீதியாட்டு, மன ரீதியாட்டு, சமூக ரீதியாட்டு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம, எந்த ஒரு இடர்பாடும் இல்லாம பெண் குழந்தைகள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மாணவிகள் வந்து பள்ளிக்கு வரணும். அதே மாதிரி வந்து இப்போ சமூக வலைத்தளங்கள் மூலமா, இணையதளங்கள் மூலமாகவும் வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ இணையதளங்கள், சமூக வலைத்தளங்கள்லாம் எப்படி பாதுகாப்பாக பயன்படுத்தணும், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்து ஒரு உறுதுணையா இருக்கக்கூடிய திட்டம் தான் வந்து இந்த அகல் விளக்கு அப்படிங்கிற திட்டம். அப்போ அகல் விளக்கு அப்படிங்கிற திட்டம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி சொல்றேன். நமக்கு கீரமங்கலம் புதுக்கோட்டையில் ஆரம்பிக்கப்பட்டது. 9ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவிகள் எந்த வகை இடர்பாடும் இல்லாம, எந்த பிரச்சனையும் இல்லாம ஸ்கூலுக்கு வரணும். பிரச்சனைனா என்ன பிரச்சனை? உடல் ரீதியா பிரச்சனை இருக்கும், மன ரீதியா பிரச்சனை இருக்கும், சமூக ரீதியா பிரச்சனை இருக்கும், இணையதள ரீதியாட்ட சமூக வலைத்தளம் மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்க சேஃபா வந்துட்டு போகணும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கான திட்டம் தான் இந்த அகல் விளக்கு அப்படிங்கிற திட்டம். நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஓகே, புதுக்கோட்டையில் ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த கேள்வி, அடுத்து அப்படியே தேசிய செய்திகள் போயிடலாம். தேசிய செய்திகளில் வந்து
இவர். ஸோ இவர் யார் அப்படின்னு ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா? ஆக்சுவலி இவரை பற்றி நம்ம கிளாஸில் ஒரு 2 நாள் முன்னாடி பார்த்தோம். ஸோ கரெக்டாக யாராவது சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்க பாப்போம். இவர் தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இல்லை. பார்க்க ராஜீவ் காந்தி மாதிரி இருக்காரா? ராஜீவ் காந்தி இல்லை. இவர் யார் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவினுடைய 4வது குடியரசுத் தலைவர். இந்தியாவின் 4ஆம் குடியரசு. நம்ம கூட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இப்போ எதுக்கு சார் சம்மந்தமே இல்லாமல் இவரை பற்றி அப்படின்னா இவருடைய பர்த்டே வந்து நேற்று ஆகஸ்ட் 10ஆம் தேதி கொண்டாடியிருக்காங்க. இவர் இப்போ இல்லை, இறந்துட்டாரு. பட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஏதாவது பிரசிடெண்ட்டோ முன்னாள் பிரசிடெண்ட்டோ முன்னாள் பிரைம் மினிஸ்டரோ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய இறந்த நாள், அவங்களுடைய பிறந்த தினம், இதுக்கெல்லாம் போய் வந்து அப்போ மலர் வளையம் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அந்த டைமில் நம்ம எல்லா பிரசிடெண்ட்டு பிரைம் மினிஸ்டர் பற்றி மொத்தமாக படிக்கும்போது கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி அவங்கவுங்க பர்த்டே, அவங்கவுங்க டெத் ஆனிவர்சரிலாம் வரும்போது நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? மொத்தமாக டம்ப் பண்ணுறதை விட. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து விவி கிரி. இந்த விவி அப்படிங்கிற ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா வராககிரி வெங்கடகிரி. வராககிரி வெங்கடகிரி. வராககிரி வெங்கடகிரி. வராககிரி வெங்கடகிரி. வராககிரி வெங்கடகிரி. ஓகே, இதான் இவருடைய பேர். விவி கிரியினுடைய ஃபுல் ஃபார்ம். ஓகேவா? இவர் வந்து இந்தியாவினுடைய 4வது பிரசிடெண்ட்டாக இருந்தவர். இந்தியாவுடைய 4வது பிரசிடெண்ட்டாக இருந்தவர். ஸோ நம்ம பாலிட்டி கிளாஸ் படிக்கும்போது நம்ம ஒவ்வொன்றா நம்ம வந்து 1 to இப்போ திரௌபதி முர்மு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய 15வது குடியரசுத் தலைவர். அந்த ஆர்டர் டீட்டெயிலாம் பார்ப்போம். இப்போ நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸில் என்னென்ன ஸ்டாட்டிக்கான விஷயங்கள் பார்ப்போம். இந்தியாவுடைய 4வது பிரசிடென்ட்னு சொன்னேன். இவர் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாகவும் இருந்திருக்கார். இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவராகவும் இருந்திருக்கார். இவரை பற்றின ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட், சுயேட்சை, அதாவது சுயேட்சையாக நின்று இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டாக நின்று குடியரசுத் தலைவர் எலெக்ஷனில் ஜெயிச்ச ஒரே ஆள் யார் அப்படின்னா விவி கிரி மட்டும்தான். அதாவது ஒன்லி கேண்டிடேட், அதாவது இந்தியாவிலே ஒரே ஒரு டைம். இப்போ நமக்கு வந்து இப்போ பிரசிடென்ட் எலெக்ஷன், வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்லாம் நமக்கு நடக்கும். அதெல்லாம் நம்ம மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க ஓட்டு போடுவாங்க. ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னா வந்து ஒவ்வொரு கட்சி சார்பாக தான் நிறுத்துவாங்க, பிஜேபி சார்பாக, காங்கிரஸ் சார்பாக அப்படின்லாம். ஸோ இப்போ வந்து இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டாக ஒருத்தரை நிறுத்தி அவரை ஜெயிக்க வச்சது அப்படிங்கிறது ஒரே ஒரு டைம் தான் இதுவரைக்கும் நடந்திருக்கு. யார் அப்படின்னா விவி கிரி. ஸோ விவி கிரி அவர்களுக்கு வந்து பாரத ரத்னா விருதும் வழங்கப்பட்டிருக்கு. பாரத ரத்னா விருதும் வழங்கப்பட்டிருக்கு. எப்போ அப்படின்னா 1975 வந்து இவருக்கு பாரத் ரத்னா அவார்டும் கொடுத்துருக்காங்க. இவர் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னா ஒடிசா. இவருடைய சொந்த ஊர் பூர்வீகம் பார்த்தீங்க அப்படின்னா ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர். ஓகேவா? இவங்களுடைய ஃபேமிலியே பார்த்தீங்க, அதாவது ஒரு வெல் டு டூ ஃபேமிலி தான். அதாவது கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து வந்து அந்த மாதிரி கதை எதுவும் இல்லை. ஃபுல்லாகவே வந்து வெல் டு டூ ஃபேமிலிலேருந்து வந்தவர் தான். அதாவது இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா இவருக்கு மொத்தம் எத்தனை குழந்தைங்கன்னு கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. ஓகேவா? ஸோ இது வந்து இவர் வந்து 4வது கேட்க மாட்டாங்க, இது சும்மா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 4வது பிரசிடென்ட்டு கூட முன்னாடி ஒரு நம்பர் போட்டிங்க அப்படின்னா இவருடைய குழந்தைகளுடைய எண்ணிக்கை 14 குழந்தைகள் இவர்களுக்கு இருக்குது. ஓகேவா? இப்போ இறந்துட்டார். பாரத ரத்னா இவருக்கு எந்த வருஷம் கிடச்சுன்னா 1975 4th பிரசிடென்ட். இதில் மூணு விஷயம் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஒன்று பாரத ரத்னா விருது எந்த வருஷம், எத்தனாவது பிரசிடென்ட்டு, இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டாக நின்று ஜெயிச்சது, இந்த 3 விஷயமும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒடிசாவை சேர்ந்தவர் கேட்கலாம். விவியுடைய ஃபுல் ஃபார்ம் வராககிரி வெங்கடகிரி. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் எங்கே போனார் அப்படின்னா பெங்களூர் போயிருந்தார். பெங்களூரில் வந்து டிரைவர்லெஸ் மெட்ரோ, அதாவது டிரைவரே இல்லாமல் மெட்ரோ ட்ரெயின் ஓடும். ஓகேவா? ஸோ டிரைவர்லெஸ் மெட்ரோ ட்ரெயின் வந்து இனாகிரேட் பண்ணி வச்சுருந்தாரு. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதான் அந்த மெட்ரோ ட்ரெயின். அதாவது பெங்களூரில் இருக்கவங்களுக்கு தெரியும், அதாவது எல்லோ லைன்னு சொல்லுவாங்க. எல்லோ லைன், அந்த எல்லோ லைனை வந்து இனாகிரேட் பண்ணி வச்சுருக்காரு. ஓகேவா? ஸோ இதில் பார்த்துடலாம். வேர் இஸ் த டிரைவர்லெஸ் மெட்ரோ ட்ரெயின் இனாகிரேட்டட் ரீசென்ட்லி? ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் சமீபத்தில் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது? நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா ஒரு 2-3 மாதம் முன்னாடி இந்த பெட்டி வந்து முதல்ல இங்கே தான் வந்து இறங்குச்சு. சென்னையிலேருந்து இறங்கி தான் வந்து அதை பெங்களூர் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்லாம் பார்த்தோம். அப்போவே இதை நம்ம நியூஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இப்போ பார்த்துடலாம் டிரைவர்லெஸ் மெட்ரோ எங்கே இனாகிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெங்களூரில் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெட்ரோ பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த செஷனில் நம்ம வந்து பார்க்கலாம். முதல்ல டிரைவர்லெஸ் மெட்ரோ, அதாவது ஓட்டுநரே இல்லாமல் மெட்ரோ ரயில், இதுதான் முதல் முறையாக இந்தியாவுன்னு கேட்டால் இல்லை. அப்போ ஃபஸ்ட்டாக முதல் முறையாட்டு வந்து
டிரைவர்லெஸ் மெட்ரோ, டிஎல்னா டிரைவர்லெஸ், ஓகேவா? டிரைவர்லெஸ் மெட்ரோ, ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் வந்து எங்கே அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா டெல்லி மெட்ரோவில் தான், ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, டெல்லி மெட்ரோவில் தான் இது அறிமுகப்படுத்தப்பட்டது, ஃபஸ்ட்டு டிரைவர்லெஸ் மெட்ரோ. இதில் வித்தியாசமாக இன்னொரு கேள்வி எழுப்பலாமே. அப்போது ஃபஸ்ட்டு மெட்ரோ அப்படிங்கிறது எங்கே கொண்டு வரப்பட்டது? இந்தியாவிலே முதல்ல மெட்ரோ ரயில் வந்து எங்கே வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா அது கொல்கத்தா. இந்தியாவிலே முதல்ல ட்ரெயின், அதாவது மெட்ரோ ட்ரெயின் எங்கே வந்துச்சுன்னா கொல்கத்தா. 1984 வருஷமும் முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய நகரங்களில் நமக்கு மெட்ரோ ட்ரெயின் இருக்குது. அடுத்து ஃபஸ்ட்டு இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு வாட்டர் மெட்ரோ, ஓகேவா? இந்தியாவுடைய முதல் நீர் மெட்ரோ எங்கே அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், கொச்சியில் வந்து வாட்டர் மெட்ரோ, ஓகேவா? அதுக்கடுத்து இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ, இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு அண்டர் வாட்டர் மெட்ரோ அப்படிங்கிறது எங்கே கொண்டு வரப்பட்டது அப்படின்னா அதுவும் கொல்கத்தாவில் தான், ஓகேவா? அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் மெட்ரோ ட்ரெயின் எங்கே வந்துச்சு அப்படின்னா கொல்கத்தா 1984. ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் மெட்ரோவும் கொல்கத்தா. வெறும் வாட்டர் மெட்ரோன்னு கேட்டால் கொச்சி. முதல் டிரைவர்லெஸ் மெட்ரோ அப்படின்னு கேட்டால் டெல்லி. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் பார்த்துட்டோமா? ஸோ இது வந்து ஜென்ரலாக உங்களுக்கு வந்து ஜென்ரலாக கொஸ்டின் கேட்கலாம். இப்போ நம்ம ஊருக்கு வரும், தமிழ்நாட்டில் வந்து மெட்ரோ ட்ரெயின் அப்படிங்கிறது ஒரே ஒரு இடத்துல இருக்குது, சென்னையில் மட்டும்தான் இருக்குது, ஓகேவா? அப்போ தமிழ்நாட்டில் இந்த சென்னை, அதாவது இந்த சென்னை மெட்ரோக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது, சிஎம்ஆர்எல் அப்படின்னு சொல்லுவாங்க, சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் அப்படின்னு. இந்த அமைப்பு வந்து எப்போ உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற கேள்வி கேட்டாங்க அப்படின்னா 3/12/2007 சிஎம்ஆர்எல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாகுச்சு, ஓகேவா? சிஎம்ஆர்எல் சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் அப்படிங்கிறது 3/12/2007. எப்போ மெட்ரோ ரயில் வந்து இங்கே வந்து ட்ரெயின் ஓட ஆரம்பிச்சு, மெட்ரோ ரயில் ஆப்ரேஷன் பிகின் ஆச்சு அப்படின்னா 2015. ஸோ 2007 வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. 2015 மெட்ரோ ட்ரெயின் இங்கே இருக்குது, ஓகேவா? இப்போ நிறைய ஊரில் நிறைய ரூட்லாம் போட்டாங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம் வந்து இதில் என்ன அப்படின்னா மெட்ரோ மேன், அதாவது இந்தியாவுடைய மெட்ரோ மேன் அப்படின்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீதரன், அதாவது ஸ்ரீதரன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இந்த ஸ்ரீதரன் அப்படின்னா மெட்ரோ மேன் ஆஃப் இந்தியா. ஸோ டெல்லி மெட்ரோக்காக இருக்கட்டும், எல்லா ஊர்லேயும் மெட்ரோக்காக இவருடைய அந்த பணிகள் வந்து ரொம்ப பெருசு. ஸோ அதனால் வந்து இந்தியாவுடைய மெட்ரோ மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 85 வயசு இருக்கும். இவருக்கு வந்து கேரளாக்காரர், மலையாளி. இவருக்கு வந்து பிஜேபியில் வந்து சீட்டு கூட கொடுத்தாங்க, ஆனால் தோத்துட்டார். எம்எல்ஏ எலெக்ஷனில் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், தோத்துட்டார். ஸோ மெட்ரோ மேன் ஆஃப் இந்தியா ஸ்ரீதரன். ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியம், எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் போடணும், ஓகேவா? டன், இது கிளியர் ஆச்சு இல்லை? ஓகேவா? அடுத்தது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிராமம் அப்படின்னாலே நமக்கு வந்து என்ன ஞாபகம் வரும்? பச்சை பசேல் இருக்கும், மலை இருக்கும், அதாவது மலை இருக்கும், அதே மாதிரி நீரோடைகள் இருக்கும். இந்த மாதிரி ஸ்மார்ட் கிராமம், ஓகேவா? ஸ்மார்ட் வில்லேஜ், ஓகேவா? ஸ்மார்ட் சிட்டி கேள்விப்பட்டிருப்போம், ஸ்மார்ட் வில்லேஜ், ஓகே? பார்த்தாலே தெரியும், பாட்டியா தாத்தாவா? ஸோ தாத்தான்னு நினைக்கிறேன். ஸோ வந்து தாத்தா வந்து லேப்டாப்பு, இல்லை பாட்டி தான் நினைக்கிறேன். இது ஏதோ ஃபாரின் பாட்டி ஃபோட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ லேப்டாப்பு இதெல்லாம் வச்சுட்டு ஃபோன்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்மார்ட் வில்லேஜ். அதே மாதிரி இந்தியாவில் வேர் வில் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் இன்டெலிஜென்ட் வில்லேஜ் பி எஸ்டாப்ளிஷ்? இந்தியாவின் முதல் ஸ்மார்ட் அறிவார்ந்த கிராமம் எங்கு நிறுவப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்மார்ட் அறிவார்ந்த கிராமம் அப்படின்னா எங்கே வரப்போகுது அப்படின்னா நமக்கு நாக்பூரில், ஓகே? நமக்கு சமீபத்தில் கூட இந்த அங்கன்வாடி, ஏஐ மூலம் இயங்கக்கூடிய அங்கன்வாடி மகாராஷ்டிராவில் வந்துன்னு பார்த்தோம். இதுவும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சாத் நவ்ரி அப்படிங்கிற ஊர், ஓகேவா? சாத் நவ்ரி அப்படிங்கிற ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் மொத்தமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1800 மக்கள் தான் இருப்பாங்க. ஸோ அங்கே தான் இந்த ப்ராஜெக்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா நாக்பூர் எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. இது என்ன ஸ்மார்ட் வில்லேஜாக மாற்றினா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு கிராமம் அப்படின்னாலே என்ன? விவசாயம். அப்போ அந்த விவசாயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஸ்மார்ட் விவசாயம் அப்படின்னா இப்போது ட்ரோனை வச்சு விவசாயம் பண்ணுறது. இப்போ வந்து ட்ரோன் மூலமாக வந்து இந்த விதைகள் எல்லாம் விதைக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து
ஒரு மொபைல் பேங்கிங் எல்லாருக்கும் வந்து கற்றுக் கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து அது மாதிரி ஸ்கூல் வந்து ஸ்மார்ட் ஸ்கூல்ஸ் அங்கே எல்லாமே இந்த மாதிரி எல்லாமே வந்து ஸ்மார்ட் ஆக்க போகிறாங்க. ஸோ அதான் இந்த ஸ்மார்ட் இன்டெலிஜென்ட் வில்லேஜ் எங்கே கொண்டு வர போகிறாங்கன்னா நாக்பூரில். அதே மாதிரி இன்னொரு இடத்த பற்றியும் நான் டிஸ்கஸ் பண்ண நினச்சேன். சார்நாத் அப்படின்னு ஒரு இடம் இங்கே இருக்குல்ல, இந்த சார்நாத் அப்படிங்கிற இடம் எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேஷில் இருக்குது. இதை வந்து என்ன அப்படின்னா யுனெஸ்கோ பாரம்பரிய தளத்தில் இன்னும் சேர்க்கறதுக்காக இந்தியாவிலேருந்து பரிந்துரைச்சிருக்காங்க. அப்போ சார்நாத் அப்படிங்கிற இடம் வந்து செய்திகளில் வந்திருக்கு. யூபியில் உள்ளது யுனெஸ்கோ பாரம்பரிய தளத்தில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு இந்தியாவில் மொத்தம் நமக்கு தெரியும் எத்தனை பாரம்பரிய தலங்கள் இருக்குது, இந்தியாவில் எத்தனை யுனெஸ்கோ பாரம்பரிய தலங்கள் இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது சேர்ந்துனா நமக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று வரும். ஓகேவா? அடுத்தது ஸோ நெக்ஸ்ட்டு விளையாட்டு செய்திகள். ஸோ விளையாட்டு செய்திகளில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜென்ரலாகவே வந்து அதாவது வந்து இந்த இதில் போட்டியில் யார் ஜெயிச்சா இந்த மாதிரி கேள்விகளை விட நமக்கு எப்படி விட்ட கேள்விகள் வரும்னா யாராவது ஒருத்தவங்களுடைய பெயர் கொடுத்து இவங்க வந்து எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர் அப்படிங்கிற மாதிரி கேள்வி நமக்கு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அன்னு ராணி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஸோ அன்னு ராணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு வந்து இந்த கான்டினென்டல் பிரான்ஸ் லெவல் மீட் அப்படின்னு ஒன்று நடைபெறுது. கான்டினென்டல் பிரான்ஸ் லெவல் மீட் அப்படின்னு ஒடிசா புவனேஸ்வரில் போட்டி நடைபெற்றுட்டு இருக்கு. ஸோ அதில் இவங்க மெடல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து இவங்களை பற்றி செய்திகளில் வந்தாங்க. ஸோ அன்னு ராணி அப்படிங்கிறவங்க வந்து ஜாவலின் த்ரோவோடு தொடர்புடையவங்க. அன்னு ராணி எந்த விளையாட்டோடு தொடர்புடையவங்க அப்படின்னு கேட்டால் ஜாவலின் த்ரோ. அதே மாதிரி இன்னொரு விஷயம், நேஷ்னல் ஜாவலின் த்ரோ டே, நேஷ்னல் ஜாவலின் டே என்னைக்கு அப்படின்னு ஞாபகம் இருக்கா? அதாவது நீரஜ் சோப்ரா இந்தியாவுக்காக ஜாவலின் த்ரோவில் ஈட்டி எறிதலில் தங்கம் வென்ற நாள் தான் வந்து நமக்கு வந்து இந்த தேசிய ஈட்டி எறிதல் தினம் என்னைக்கு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஈட்டி எறிதல்லாம் இவங்களும். ஓகேவா? ஸோ இது மாதிரி இன்னும் ஒரு 2 பேர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. எங்கேயாவது கேட்கலாம். அனிமேஷ் குஜூர் அப்படிங்கிறவர் வந்து அத்லெட். ஓகேவா? அனிமேஷ் குஜூர் வந்து அத்லெட், ஸ்பிரிண்டர். ஓகேவா? அதே மாதிரி வந்து முரளி ஸ்ரீசங்கர்னு ஒருத்தர் உண்டு. இவர் வந்து லாங் ஜம்ப். ஸோ வந்து எங்கேயாச்சும் நம்ம கொடுக்குறது வந்து கண்டிப்பாக எங்கேயாவது இல்லை, நம்ம கொடுக்குற ஒவ்வொரு டேட்டாவும் உங்களுக்கு எங்கேயாவது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ வந்து அனிமேஷ் குஜூர் அத்லெட், முரளி ஸ்ரீசங்கர் லாங் ஜம்ப். ஓகேவா? இதெல்லாம் முக்கியமாக வச்சுக்கோங்க. அன்னு ராணி வந்து ஜாவலின் த்ரோ. ஓகேவா? ஸோ அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸில் இன்னைக்கு இல்லை, நேற்று ஒரு முக்கியமான தினம் என்ன அப்படின்னா வந்து உலக சிங்க தினம். ஓகேவா? ஸோ உலக சிங்க தினம் வேர்ல்டு லயன் டே என்னைக்கு அப்படின்னா நமக்கு ஆகஸ்ட் 10ஆம் தேதி. ஸோ லயன் அப்படின்னு சொன்னோடனே ஏஷியாட்டிக் லயன் நமக்கு ஞாபகம் வரும். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து இந்த கிர் நேஷ்னல் பூங்கா, தேசிய பூங்காலாம் இருக்கிறதுலாம் வந்து ஏஷியாட்டிக் லயன் தான். ஏஷியாட்டிக் லயனுடைய சயின்டிஃபிக் நேம் என்ன? ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். விஜய் ரசிகர்கள் இருந்தால் இன்னும் கரெக்டாக ஞாபகம் இருக்கும். லியோ. ஓகேவா? ஸோ பேந்தரா லியோ பெர்சிகா அப்படிங்கிறது தான் இதனுடைய சயின்டிஃபிக் நேம். ஏஷியாட்டிக் லயனுடைய சயின்டிஃபிக் நேம் வந்து பேந்தரோ லியோ பெர்சிகா அப்படிங்கிறது தான் இதனுடைய சயின்டிஃபிக் நேம். ஓகேவா? பேந்தரா லியோ பெர்சிகா, பேந்தரா. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த லயன் டே வந்து எப்பத்துலேருந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்டால் 2013 கொண்டாடுறாங்க. இந்த ஒரு கேள்வி கேட்கலாம். இதை தவிர இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் லயன், நம்ம வந்து ப்ராஜெக்ட் டைகர் கேள்விப்பட்டிருக்கோம். நமக்கு 1973 ஏப்ரல் 1ஆம் தேதி ப்ராஜெக்ட் டைகர் புலிகள் திட்டம் அப்படின்னு. அதே மாதிரி சிங்கத்துக்கும் ஒரு திட்டம் இருக்குது. இது எப்போ அப்படின்னா 15 ஆகஸ்ட் 2020 நமக்கு வந்து இது பண்ணாங்க. ஸோ 15/8/2020 வந்து 15 ஆகஸ்ட் 2020 ப்ராஜெக்ட் லயன் அப்படிங்கிற லான்ச் பண்ணாங்க. இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னா இப்போ எல்லாருக்கும் நம்மளுடைய தேசிய விலங்கு என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? புலி. ஓகேவா? நமக்கு டைகர் தான் நம்மளுடைய தேசிய விலங்கு. புலிக்கு முன்னாடி அது நம்ம எல்லாம் தெரியும் 1973 ஓகேவா புலிகள் திட்டம் வந்துச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி வந்து எது நம்மளுடைய தேசிய விலங்காக இருந்துச்சு? சிங்கம் தான் நம்மளுடைய தேசிய விலங்கு. ஓகேவா? சிங்கம் தான் நம்மளுடைய தேசிய விலங்காக இருந்துச்சு. புலிக்கு முன்னாடி நம்மளுடைய தேசிய விலங்கு எதுனா நம்மளுடைய சிங்கம் தான் வந்து தேசிய விலங்கு. ஸோ லயன் வந்து நமக்கு எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா கிர் தேசிய பூங்கா எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத்தில் இருக்குது. ஓகேவா? கிர் தேசிய பூங்கா எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத்தில் இருக்குது அப்படிங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு
பயோஃபியூவல் டே. பயோஃபியூவல் டே உலக உயிரி எரிபொருள் தினம், அதுவும் நமக்கு ஆகஸ்ட் 10 நேற்று நமக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் குரூப் 1க்கான கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்து குரூப் 2 மற்றும் பிஜிடிஆர்பி பாண்டிச்சேரி எக்ஸாம், எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன், இந்த 2025 என்னென்ன எக்ஸாம் எழுத போகிறீங்களோ இந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனில் அக்டோபர் 2024 செப்டம்பர் 2025 வரை கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் மக்களே. வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு, மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு. மெட்டீரியல் வந்து தமிழ்லையும் இருக்கும் இங்கிலீஷ்லையும் இருக்கும், பைலிங்குவல் மெட்டீரியல் தான். டெஸ்ட்டு உங்களுக்கு பிடிஎஃப்லையும் வரும், கூகுள் ஃபார்ம் மெத்தட்லையும் வரும். ஸோ இப்போ நீங்கள் இதில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இது எப்படி இந்த மெட்டீரியல் எப்படி வாங்கணும் அப்படின்னா 9445275642 இந்த நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். இந்த நம்பருக்கு 750 ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மெட்டீரியல் வாட்ஸ்அப்பில் எல்லாமே ஷேர் பண்ணிடுவாங்க. இப்போ ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்டோபரில் இருந்து ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் எல்லாம் வந்துடும். அடுத்த ஒவ்வொரு வாரம் முடிய அந்த வாரத்துக்கான பிடிஎஃப் ப்ளஸ் அந்த வாரத்துக்கான டெஸ்ட் வந்துடும். இதை தவிர வேறு எதுவும் நீங்கள் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இது வரைக்கும் நடந்த நமக்கு குரூப் 1 இருக்கட்டும், 4 இருக்கட்டும், குரூப் 2A மெயின்ஸாக இருக்கட்டும், நம்ம மெட்டீரியல் தாண்டி பெரிய அளவுக்கு 95% ஆஃப் த கொஸ்டின்ஸ் நம்ம இதில் தான் வந்திருக்கு. அதுக்கான ப்ரூஃப் வீடியோவும் போட்டிருக்கோம், ப்ரூஃப் பிடிஎஃப்பும் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் இருக்குது. ஸோ இந்த மெட்டீரியலுடைய சாம்பிள் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக், இது ஒரு வீக்கோடைய சாம்பிள் இப்படி தான் இருக்கும். நமக்கு டாபிக் வைஸ் தமிழ்நாடு, நேஷனல் அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம எல்லா கண்டென்ட்டுமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்போம். எது எக்ஸாமுக்கு தேவையோ அதை மட்டும் உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும். நம்ம கிளாஸில் எடுக்கிறது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு, இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் போட்டு ஆட் பண்ணி இந்த மெட்டீரியல் ரெடி பண்ணியிருப்போம். இம்பார்ட்டன்ட் எல்லாமே ரெட்லையும் ஹைலைட் பண்ணியிருப்போம். ஓகேவா? இங்கிலீஷ்லையும் இருக்கும், தமிழ்லையும் இருக்கும். இங்கிலீஷ்லையும் இருக்கும், தமிழ்லையும் இருக்கும். அதே மாதிரி டெஸ்ட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 25 கேள்வி டெஸ்ட்டு. நமக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுக்க, அதாவது எல்லாமே ஸ்டேட்மெண்ட் வைஸ் கேள்வி, மேட்ச்சு, இந்த கூற்று காரணங்கள், இந்த மாதிரி தான் உங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு குவாலிட்டியான 25 கொஸ்டின் இருக்கும். இதுக்கு எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு கீழே இருக்கும். எல்லாமே தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்து வந்து யூனிட் 6க்கான மெட்டீரியலும் நம்ம ஒன்று லான்ச் பண்ணியிருந்தோம். ஸோ யூனிட் 6 அதாவது முன்னாடி யூனிட் 8ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிலபஸ் வைஸ் வந்து 3000 ஒன்லைனர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். ஓகேவா? நம்ம இதில் வந்து ஸ்கூல் புக்கு, தட்சிணாமூர்த்தி, அப்புறம் வந்து கேகே பிள்ளையிலையும் கொஞ்சம் விஷயங்கள் எடுத்திருப்போம். அப்புறம் முக்கியமாட்டு வெங்கடேசன் புக்கில் இருந்து, ஓகே, தற்கால தமிழ்நாடு வரலாறு வெங்கடேசன், இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இருந்து அவுட் சோர்ஸும் எல்லாமே பண்ணி 3000 ஒன்லைனர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது கூட 500 திருக்குறள் வித் எக்ஸ்பிளனேஷன், இது கூட உங்களுக்கு வந்து 3 வருஷத்துக்கான யூனிட் 8க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிடிஎஃப், இது எல்லாமே இங்கிலீஷ்லையும் இருக்கும், தமிழ்லையும் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இது வேணுனாலும் அதே நம்பர் தான், 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 599 வந்து நீங்கள் ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிவிட்டு இதே நம்பர் 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 599 ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி இந்த மெட்டீரியல் நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். இதுவும் நீங்கள் இதை தாண்டி வேறு எதுவும் படிக்கணும்னு அவசியம் இல்லை, இங்கிலீஷ்லேயே இருக்கும். இப்போ இது இங்கிலீஷ் மெட்டீரியல் இது. ஸோ இங்கிலீஷ் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா முதல்ல சிலபஸ் கொடுத்துருப்போம், அடுத்து இந்த மாதிரி டாபிக் வைஸ் ஆரம்பிச்சிடும். அதாவது தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கமே ஸ்டில் கண்டெம்பரரி டைம்ஸ் எல்லாமே, அது ஸ்டாட்டிக்கு இது எல்லாமே 1லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 3000 கொஸ்டின் வரைக்கும் போயிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் தமிழ்லையும் வந்து இதில் இருக்கும். நீங்கள் பைலிங்குவலாகவே நீங்கள் சேர்த்தே உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து தினம் ஒரு திட்டம் நம்ம பார்ப்போம். தினம் ஒரு திட்டத்தில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய திட்டம் என்ன அப்படின்னா எண்ணும் எழுத்தும் திட்டம். ஏன்னா சில ஸ்கீம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தமிழ்நாடுடைய மாநில கல்விக் கொள்கை, தமிழ்நாடு ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால சில ஸ்கீம்லாம் நம்ம இதில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த எண்ணும் எழுத்தும் திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 13, 2022 ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். ஓகேவா? எங்கே அப்படின்னா அழிஞ்சிவாக்கம் அப்படிங்கிற ஒரு இடத்துல. இன்னைக்கு பார்த்தது நமக்கு கீரவாக்கம். ஓகேவா? அழிஞ்சிவாக்கம், சாரி கீரமங்கலம் அப்படிங்கிற ஊர். ஸோ இது அழிஞ்சிவாக்கம் திருவள்ளூரில் இந்த திட்டம் வந்து ஆரம்பிக்கப்பட்ட திருவள்ளூர். ஓகேவா? ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டம் யாருக்கானது அப்படின்னா அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கானது. ஓகேவா? அதாவது கவர்மெண்ட் ப்ளஸ் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய
1ஆம் வகுப்புலேருந்து 3ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள மாணவ மாணவிகளுக்கான திட்டம். அவங்களுக்கு வந்து பேசிக்கான எண்ணறிவு எழுத்தறிவு, அதாவது எழுதுறதுக்கும் அதாவது நம்பர்ஸ் எழுதுறதுக்கு அதே மாதிரி வந்து எழுதுறதுக்கு வாசிக்கிறதுக்கு இது எல்லாமே வந்து ப்ராப்பராக பண்ணதுக்கான திட்டம் தான் வந்து இந்த எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிற திட்டம். அதாவது இது முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா 8 வயதுக்குள்ள, அதாவது 8 வயதுக்குள்ளே இருக்கவங்கள வந்து 2025க்குள்ளே அவங்க எல்லாரையும் வந்து நல்லா எழுதவும் படிக்க தெரியணும், எழுத தெரியணும், வாசிக்க வைக்கணும் அப்படிங்கிறது முக்கியமாக எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா கொரோனா காலகட்டங்களில் வந்து இந்த கேப்லாம் வந்துச்சு இல்லை. இப்போ மற்றவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு போயிட்டு இல்லம் தேடி கல்வின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ பேசிக்காக ஒரு 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் அதுதான் ஃபவுண்டேஷன், அந்த ஃபவுண்டேஷனே அவங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு அந்த கொரோனா காலகட்டனால. ஸோ அதனால ஸ்பெஷலாக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, பேசிக் லிட்ரஸி அண்ட் நியூமரசி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறதுக்காக. நார்மல் எழுதுறது படிக்கிறது, ஓகேவா. ஸோ 1ஆம் கிளாஸ்லேருந்து 3ஆம் கிளாஸ் 8 வயசு வரைக்கும் கரெக்டாக கால்குலேஷன் கரெக்டாக இருக்கும். ஸோ இது அரசு அண்ட் அரசு உதவி பெறும் பள்ளியில், இதில் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் கிடையாது, தனியார் பள்ளிகள் கிடையாது, ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷனில் லாஸ்ட் கிளாஸில் கேட்ட கேள்வி, தகவல் அறிவு உரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2005. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கான கேள்வி 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் மிக குறைந்த கல்வி அறிவு விகிதம் எந்த மாநிலத்தில் உள்ளது, லோயஸ்ட் லிட்ரஸி ரேட் வந்து எந்த மாநிலத்தில் உள்ளது. ஆப்ஷன் ஏ ஜார்க்கண்ட், ஆப்ஷன் பி அருணாச்சல் பிரதேஷ், ஆப்ஷன் சி பீகார், ஆப்ஷன் டி தமிழ்நாடு. சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோம், மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலகிராம் சேனல் இருக்கு, அந்த டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் டெலகிராமில் போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு டைப் பண்ணாலும் வரும். இதில் டெய்லி சிஏ குவிஸ் போடுவோம், நியூஸ் பேப்பர் கட்டிங்கு, தினமணி நியூஸ் பேப்பர் கட்டிங், ஹிந்து நியூஸ் பேப்பர் கட்டிங்கு, அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கான ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்குது. இது எல்லாமே நமக்கு அவைலபிளாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம், ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்துடலாம், என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. அகல் விளக்கு திட்டம் எங்கே ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா நமக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான், கீரமங்கலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. விவி கிரி இந்தியாவினுடைய 4வது குடியரசுத் தலைவர். அதற்கு அடுத்து வந்து டிரைவர்லெஸ் மெட்ரோ எங்கே இனாகிரேட் பண்ணாங்க அப்படின்னா பெங்களூரில். அடுத்த கேள்வி ஸ்மார்ட் இன்டெலிஜென்ஸ் வில்லேஜ் நாக்பூரில். அடுத்த கேள்வி அன்னுராணி ஜாவ்லின் த்ரோ. சிங்க தினம் ஆகஸ்ட் 10, பயோஃபியூல் உயிரி எரிபொருள் தினமும் நமக்கு ஆகஸ்ட் 10, ஓகேவா. வீடியோவுடைய எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட்டு, போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டெலகிராமில் போடுற குவிஸ் வந்து மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள், ஏன்னா உங்களுக்காக தான் அது நம்ம வந்து எஃபோர்ட் எடுத்து போடுறது. மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள். மீண்டும் நாளை காலைல 7 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.